சொல்லப்பட்டது போல தூய உயிருள்ள பலியாக நம்ம இந்த நேரத்தில் முழுவதுமாக ஆவியானவரிடம் சமர்ப்பிப்போம். நமக்கு எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதை தெரியப்படுத்தி வழிநடத்த அவர் தயாராக இருக்கிறார். இது இந்த நாளிலே நம்ம தியானிக்கக்கூடிய இந்த இறை பகிர்வுக்கு, இறை வார்த்தைக்கு, இந்த ஜெப கூட்டத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான வேண்டாத நாற்றுக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் நிர்மூலமாக்குகிறோம். பிதா நடாத எல்லா விதமான நாற்றுகளும் வேரோடு பிடுங்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்களும், சிந்தனைகளும், நினைவுகளும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தடை தூக்கக்கூடிய எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்களும், குதர்க்க வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக போகும்படியாக கட்டளையிடுகிறேன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைவாய் இருக்கிறதை உம்முடைய குழந்தைகளாகிய எங்களுக்கு வெளிப்படுத்த நீர் திருவுளம் கொண்டீரே. அப்பா, இதோ இந்த ஜெப வழிபாட்டை நீர் விரும்புகின்ற வகையிலே நாங்கள் எடுத்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். பரிந்துரையின் தாயாகிய அன்னை மரியாளே, அம்மா எங்களுக்காக பரிந்து பேசும்படியாக மன்றாடுகிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மைய சிந்தனை வார்த்தை கிறிஸ்துவின் ஆழம் காண முடியாத அன்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆழம் காண முடியாத அன்பு. நம்ம இப்போ தவக்காலத்தினுடைய ஒரு 3வது வாரத்தில் கடந்து வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த கடந்த 3 வாரங்களாகவும் இதற்கு பிறகு வரக்கூடிய வாரங்களிலும் நம்ம சிலுவை பாடுகளை, சிலுவை பாதையை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த வலிகளை, வேதனைகளை, அவருடைய உடலில் பட்ட எல்லா விதமான அந்த அவமானங்களையும், கஷ்டங்களையும், அந்த துன்பத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் எது அப்படின்னா கடவுளுடைய அன்பு. எந்த அளவுக்கு அவர் உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார் அப்படிங்கிறது அந்த சிலுவையில பார்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அதுதான் அந்த உச்சபட்ச அன்பு. இதை குறித்து எபேசியர் 3வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையில சென்ட் பால் சொல்றாரு, இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப நாம கடவுளினுடைய முழு நிறைவையும் நாம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுது அப்படின்னா, எப்போ கடவுளுடைய அன்பை நான் முழுமையாக அறிந்து கொள்கின்றனோ, தெரிந்து கொள்கின்றனோ, அப்பொழுதே நான் கடவுளினுடைய முழு நிறைவையும் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளுடைய அன்பை தெரிந்து கொள்ளாம நம்ம ஒரு முழு நிறைவுடையவர்களாக மாற முடியாது. நம்முடைய குடும்பங்கள்ல பல்வேறு உறவுகள்ல நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? என்னுடைய குழந்தைக்கு நான் தந்தையாக, மனைவிக்கு கணவனாக, என்னுடைய பெற்றோருக்கு நான் மகனாக, என்னுடைய சகோதரனுக்கு ஒரு சகோதரனாக, இல்லை சகோதரிக்கு சகோதரனாக, அந்த மாதிரி நம்ம குடும்பங்கள்ல அநேகமா எல்லோரும் ஒரு உறவு முறைகள்ல இருக்கிறோம். இந்த எல்லா உறவு முறைகள்லையுமே ஒரு அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது இல்லைங்களா? கண்டிப்பாக நான் என்னுடைய தந்தையை ஒரு அன்பு செய்கிறேன், என்னுடைய மனைவியை அன்பு செய்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்கிறேன், என்னுடைய சகோதரனை, சகோதரிய, நண்பர்களை எல்லாத்தையுமே நம்ம அன்பு செய்கிறோம். ஆனால் இந்த அன்பு எத்தகைய தன்மையானது அப்படின்னா 2 வகையில் இந்த அன்பை நம்ம பார்க்கலாம். ஒன்று லிமிட்டட், இது ஒரு அளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு அன்பு. 2வது கண்டிஷனல். இது ரெண்டும் எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா, என்னுடைய தந்தை மீது, என்னுடைய தாய் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பு ஒரு வகை, என்னுடைய மனைவி மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு ஒரு வகை, என்னுடைய பிள்ளைகள் மீது, என்னுடைய நண்பர்கள் மீது, என்னுடைய சகோதரன் மீது, ஒவ்வொருத்தர் மீதும் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு வேறுபடும் இல்லைங்களா? அந்த அளவு மாறுபடும். ஒவ்வொருவர் மீதும் ஒரே மாதிரியான அன்பை நாம காட்டுவது இல்லை. அப்போ இந்த அன்பு எப்படிப்பட்டது? லிமிட்டட், ஒரு அளவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அன்பு. 2வது விஷயம் என்ன சொன்னோம்? கண்டிஷனல். அவங்க அன்பு செய்தால் நாம் அன்பு செய்வோம், அவங்க அன்பு செய்யலை அப்படின்னா நம்ம அன்பு செய்ய மாட்டோம். இதுதான் மனிதர்களிடையே காணப்படக்கூடிய ஒரு அன்பு. பொதுவாக அவங்க ஒருத்தங்கள்டேருந்து காயத்தை வாங்குற வரைக்கும், ஒருத்தங்கள்டேருந்து வார்த்தையை, கஷ்டமான வார்த்தையை கேட்கிற வரைக்கும் நம்ம அவங்களை அன்பு செய்வோம். அந்த உறவு ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும், சுமூகமாக போய்கிட்டு இருக்கும். எப்ப எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு நபரிடமிருந்து ஒரு காயத்தையோ ஒரு கஷ்டத்தையோ நாம பெற்றுக்கொள்கிறோமோ, அல்லது நம்மை பற்றி ஏதாவது இல்லாததும் பொல்லாததும் சொல்லுகின்ற பொழுது, ஒரு குறை சொல்லுகின்ற பொழுது, நம்மை பற்றி அவர்கள் தவறாக பேசுகின்ற பொழுது, அந்த அன்பு அங்கே என்ன ஆகுது?
பிரேக் ஆகுது. அப்ப நாம வைத்திருக்கக்கூடிய அன்பு கண்டிஷனல் அண்ட் லிமிட்டட். அண்ட் மாறாக இப்ப நம்ம எதை தியானிக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய ஆழம் காண முடியாத அன்பு. அப்ப ஆண்டவருக்குள்ள ஒரு அன்பு இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த அன்பு எப்படியாப்பட்ட அன்பு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அந்த அன்பு அன்லிமிட்டட் அண்ட் அன்கண்டிஷனல். அந்த அன்புக்கு அளவும் இல்லை, அது கட்டாயத்திற்கு உட்பட்டதும் இல்லை. எசையா 54வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை சொல்லப்படுகிறது, மலைகள் பெயர்ந்தாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் நான் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பேரன்பு நிலை மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் அன்லிமிட்டட். இந்த அன்புக்கு அளவுகோல் இல்லை. அவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு அளவுகோல் இல்லை. அதைத்தான் சென்பால் இன்னொரு இடத்துல சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிப்பது வேதனையோ இன்னலோ இடரலோ பசியோ பட்டினியோ வாழ்வோ சாவோ வருவனவோ நிகழ்வனவோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ எதுவுமே அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சென்பால் திருத்தூதர் பவுல் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லக்கூடிய விஷயம். என்னுடைய அன்பு ஆண்டவரிடமிருந்து பிரிக்கணும் அந்த வார்த்தை சொல்லல, மாறாக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது எப்படி அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியாது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். அது அவர் கொடுக்குற அந்த அத்தனை லிஸ்ட், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அவர் நம்மை விட்டு ஒரு பொழுதும் விலகி போவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அவருக்கு பிடிக்காத விருப்பமில்லாத பாவம் செய்த அந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை மறுதளிப்பதில்லை. அதே அன்பை தான் அவர் நம் மீதும் காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த அன்பு எப்படிப்பட்டது? அன்லிமிட்டட். இரண்டாவது அன்கண்டிஷனல் அப்படிங்கிறதை பார்த்தோம். அன்கண்டிஷனல் எங்கே போடப்பட்டிருக்கிறது? 1 யோவான் 4வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை சொல்லுகிறது, நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் ஒரே மகனை பாவக்கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துலையும் பாருங்க, நாம் அன்பு செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அவருடைய அன்பு வெளிப்படுத்தவில்லை, மாறாக அவர் நம்மீது கொண்ட அன்பினால் அன்பின் தன்மை விளங்குகின்றது. அப்ப 2 விஷயம் இப்ப கிளியரா புரிஞ்சிருச்சு நமக்கு. அவருடைய அன்பு அன்லிமிட்டட் அண்ட் அன்கண்டிஷனல். அதைத்தான் இங்க சென்ட் பால் சொல்றாரு, அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு அப்படின்னு சொல்றாரு. இந்த அறிவுக்கு எட்டாத அப்படிங்கிற விஷயத்த திருத்தூதர் பவுல் 2 இடங்கள்ல குறிப்பிடுறார். ஒன்னு அவருடைய ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது, இரண்டாவது அவருடைய அமைதியை குறித்து சொல்லுகின்ற பொழுது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில நம்ம அந்த வார்த்தையை வாசிக்க முடியும். அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளங்களை பாதுகாக்கும். இப்போ முதல்ல நம்ம அன்பை குறித்து பார்த்தோம். ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு எத்தகைய ஆழம் கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா 2வது விஷயம் என்ன பார்க்கிறோம்? அறிவுக்கு எட்டாதுன்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, அது அமைதியை குறித்து சொல்றாரு. இந்த அமைதி எப்படியாப்பட்ட அமைதி அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய அந்த 3.5 வருட பணிவாழ்வில் பல இடங்கள்ல அவர் பார்க்க முடியும் அவருக்குள்ள இருந்த அமைதி எப்படியாப்பட்ட அமைதி அப்படின்னு. சீடர்களோடு ஆண்டவர் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார், படகுல பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெரிய அலை வருது இல்லைங்களா? அந்த அலை வருகின்ற பொழுது சீடர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, பயந்து நடுங்குறாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? தலையணை வைத்து கொண்டு படகின் ஓரத்தில் அமர்ந்து தலை சாய்த்து உறங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த விதமான பயமோ அச்சமோ அதை குறித்து இல்லை. அப்படி ஒரு பேர் அமைதி அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த ஒரு இடம் மட்டும் இல்லை, அவர் எழுப்பி விடுறாங்க, போதகரே நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் எழுப்பி விடுகின்ற பொழுது அவர் எந்திரிச்சு என்ன சொல்றாரு? சீடர்களை கடிந்து கொண்டு இறையாதே, நீ அமைதியா இரு அப்படின்னு கடலையும் காற்றையும் கடிந்து கொள்ளுகின்ற பொழுது அது அமைதியாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிலாத்துக்கு முன்பாக கைதியாக ஆண்டவர் நிறுத்தப்படுகிறார். பிலாத்து கேட்கிறார் இயேசுவை பார்த்து, நீ என்னோடு பேச மாட்டாயா? உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இதை நேரடியா ஆண்டவரை பார்த்து ஒரு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் பயப்படல. நமக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜு நிக்கிறாரு, இவர் கைதியா நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ என் கூட பேசு, உன்னை விடுதலை செய்ய என்னால முடியுங்கிறார். ஆனாலும் இயேசு அந்த வார்த்தைக்கு திரும்ப சொல்லுகிறார்,
மேலிருந்து அருளப்படாவிடில் என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்ப பாருங்க, அந்த இடத்துல அவருக்குள்ள இருந்த அமைதியை பாருங்க. இந்த அமைதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது? யோவான் 17வது அதிகாரம் 27வது இறைவார்த்தை சொல்லுகிறது, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன், இது உலகம் தர முடியாத அமைதி அல்ல, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மறல வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த அமைதி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தரப்பட்டிருக்கிறது. இதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு அமைதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அமைதியை நமக்கு தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அமைதியான வார்த்தையை நம்பிக்கையின் வழியாக நான் நம்புகின்ற பொழுது அந்த அமைதியை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், இப்போ வளைகுடா பகுதிகள் எல்லாத்திலையுமே, துபாய், அபுதாபி, கத்தார், பஹ்ரைன், இந்த இடங்களில் எல்லாத்திலையுமே இப்போ போர் நடந்துகிட்டு இருக்குது இல்லைங்களா? கடந்த வாரம் சனிக்கிழமை தான் இந்த போர் ஆரம்பிச்சது. அப்போ நாங்கள் யதார்த்தமாக வீட்டுக்கு எப்போதும் பால் வாங்குவோம். பால் வாங்குறப்ப, என்னுடைய குழந்தைக்கு பால் வாங்குறப்ப குரோசரிக்கு ஃபோன் பண்ணி, நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரோசரிக்கு ஃபோன் பண்ணால் அவங்க கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க. இது ரெகுலராக நடக்கிறது தான். அப்போ போன வாரம் சனிக்கிழமை அதே மாதிரி மாலை வேளையில் நாங்கள் ஃபோன் பண்ணி அந்த குரோசரிக்கு எங்கள் குழந்தைக்கு பால் கேட்டோம். அந்த குரோசரிக்காரு இல்லை, பால் இல்லைன்னு சொல்லிட்டார். சரி, அவர்கிட்ட முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஏன்னா எப்போவுமே அவங்கள்ட்ட ஸ்டாக் இருக்கும். அது 24/7 இருக்கக்கூடிய அந்த கடை, அந்த குரோசரியில் எப்போவுமே எல்லா ஜாமானுமே இருக்கும். அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்து இன்னொரு கடையில் ஃபோன் பண்ணி பால் கேட்டோம். குழந்தைக்கு பால் வேணும், பால் இருக்குதா, ஃப்ரெஷ் மில்க் இருக்குதா அப்படின்னு கேட்குறப்ப அவங்கள்ட்டையும் இல்லை. சரி, ஒரு வேளை சுச்சுவேஷன் சரியில்லை, ஏன்னா காலையிலேருந்து மெசல் போயிட்டு இருக்கிறதுனால வெளியில் வர்றதுக்கு பயப்படுறாங்க போல இருக்கு, நம்ம போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன். ஒரு பெரிய கடை. அந்த கடையும் 24/7 தான். எப்போதுமே எல்லா ஜாமானும் அந்த இடத்துல இருக்கும். நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னன்னா, அத்தியாவசிய தேவைகள் இருக்கக்கூடிய எல்லா ட்ரேயுமே காலி. பால், முட்டை, காய்கறிகள் இருக்கக்கூடிய எல்லாமே காலி. எனக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கடைக்கார்ட்ட கேட்டேன், என்னப்பா உண்மையில் ஒரு ஒரு தேவையான எதையுமே காணாம கடையில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப அந்த சகோதரர் சொன்ன வார்த்தை, ஃபர்ஸ்ட் 2 மெசல் போனப்பவே பாதி காலியாக ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2-3 நேரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே காலி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் எம்டி ட்ரே தான், இனிமே வந்தாதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். இப்போ பாருங்க, கடவுள் கொடுத்த அமைதி நமக்குள்ள இருந்தது அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை தான். ஆனால் எந்தவித அளவுக்கு ஒரு பயம் இருந்தால் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைக்கான அத்தனை பொருட்களையும் எடுத்து ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்கே ஜாமான் வெளியில போயிருக்கு அப்படின்னா அந்த மக்கள் எந்தவித ஒரு பயத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 14:27, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன், இது உலகம் தர முடியாத அமைதி. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள்ல அநேகம் பேர் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் வசிச்சு கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிராக எங்களுக்கு தலைக்கு மேல அது எத்தனை ஏவுகணைகள் போனாலும் அது எங்களுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்காது என்கிற ஒரு தைரியத்தோடு கடவுள் கொடுத்த வார்த்தையோடு நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எந்தவித பயமும் இல்லை, எந்தவித பதட்டமும் இல்லை, எந்தவித கவலையும் இல்லை, எந்தவித கலக்கமும் இல்லாமல் இந்த ஒரு தைரியம் எங்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால் இறை வார்த்தையின் மூலமாக தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எபேசியர் 3:17 வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்பிக்கையின் வழியாகவே கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக, அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமும் அமைவதாக. இப்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கு பேஸ் எது அப்படின்னா அன்பு. இந்த அன்பையும், கடவுளுக்குள் இருந்த அந்த அன்பையும் அந்த அமைதியையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வது எதன் அடிப்படையில் அப்படின்னா நம்பிக்கையின் அடிப்படையில் தான். வார்த்தையில் ஆண்டவர் சொல்லிட்டார். ரோமையர் 5:5 வார்த்தை என்ன சொல்லுகிறது? தூய ஆவியானவர் வழியாக கிறிஸ்துவுக்குள் இருந்த அன்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 17:27 வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருக்குள் இருந்த அமைதியை, உலகம் தர முடியாத அமைதியை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் இது இரண்டையும் கேட்டு, வார்த்தைகளை கேட்டு அந்த உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி செயல்படுகிறது அப்படின்னா நம்பிக்கையின் வழியாக. அதுதான் எபேசியர் 3வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை சொல்லுகிறது. நம்பிக்கையின் வழியாகவே கிறிஸ்து உங்களுடைய உள்ளங்களில் குடிகொள்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்ன? கடவுளுடைய அன்பு,
அந்த ஆழங்காண முடியாத அன்பு எப்படிப்பட்ட அன்புங்கிறத பார்த்தோம். அன்லிமிட்டட் அண்ட் அன்கண்டிஷனல். அந்த அன்பை போலவே அவருடைய அமைதியும் எப்படிப்பட்ட அமைதி என்பதை நம்ம பார்த்தோம். இந்த இரண்டும் உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்டிருக்கிறது. இறை வார்த்தையின் வழியாக அதை நாம தியானித்தோம். இந்த நம்பிக்கை, அந்த மாதிரி பெறப்பட்ட அந்த வார்த்தைகளை, அந்த அமைதியை, அந்த அன்பை நான் எப்படி வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால், நம்முடைய நம்பிக்கையோடு அந்த வார்த்தைகளை நான் உள்ளத்தில் நிறுத்துகின்ற பொழுது என்னுடைய வாழ்வில் இருந்து அந்த அன்பும் அந்த அமைதியும் வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பாக எபேசியர் 3வது அதிகாரம் நம்ம தியானித்த அதே வார்த்தையிலேயே முதல் வார்த்தையில் ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றார். என்ன அந்த விஷயம் அப்படின்னா, இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்துதான் இந்த அன்பை வெளிக்கொண்டு வர முடியும். ஆண்டவர் தன்னுடைய பணி வாழ்வில் 3.5 வருடம் 12 சீடர்களோட பயணித்தார் இல்லைங்களா? இந்த 12 சீடர்கள்ல ஒருவர் 3 முறை மறுதலிக்கக்கூடிய பேதுருவும் அவரை காட்டி கொடுக்கக்கூடிய யூதாசும் இருந்தார். இது நமக்கு தெரியும். ஆனால் கடவுள் வைத்திருந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா, அனைவரையும் ஒரே மாதிரியாக தான் அன்பு செய்தார். இவங்க 2 பேருமே இந்த தவறை செய்வார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். பேதுரு 3 முறை மறுதலிப்பார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். யூதாசு முத்தமிட்டு காட்டி கொடுக்க போகிறார் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் மற்ற சீடர்களை அன்பு செய்தது போல, மற்ற மனிதர்களை அன்பு செய்தது போல, உங்களையும் என்னையும் அன்பு செய்தது போல அதே அன்பை பேதுரு மீதும் யூதாசு மீதும் ஆண்டவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அந்த அன்பை நாமும் கொண்டோம்ங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நான் முதல்ல இந்த அன்பை எப்படி வெளிக்கொண்டு வர வேண்டும்? இந்த அன்பு எதுல நிறைவடைகிறது அப்படின்னா, 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை சொல்லுகிறது, அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை சொல்லுகிறது, அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. இந்த வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை எல்லாமே நமக்கு தெரிந்த வார்த்தை தான். ஆண்டவருடைய அமைதியை குறித்து நம்ம திருப்பலிகள்ல ஒவ்வொரு வாரமும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். உங்க அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேங்கிறத ஒவ்வொரு திருப்பலிகளையும் நம்ம கேட்கிறோம். அதே போல ஆண்டவருடைய அன்பு ரோமையர் 5:5 இறை வார்த்தையின் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே பொழியப்பட்டிருக்கிற வார்த்தையும் நமக்கு தெரியும். ஆனால் இது வெறும் வார்த்தையாக எனக்குள் இருந்தால் இது செயலாற்ற முடியாது. மாறாக இது என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிப்போரிடமே கடவுளுடைய அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. ஆண்டவர் இயேசுவை பார்த்து ஒரு மூதாட்டி கேட்கிறாங்க இல்லைங்களா, உன்னை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் அதை விட மேலானவர்கள், பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம வெறும் வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து நம்மை ஏமாற்றி கொள்ளாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப நான் சொன்ன எல்லா வார்த்தையும் நமக்கு தெரியாத வார்த்தை அல்ல, புதிதாக கேட்கின்ற வார்த்தை அல்ல. இது எல்லாம் நம்ம பல வருடங்களாக நம்ம பிறந்தது முதலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். ஆனா இதை கேட்பவர்களாக மட்டும் இருந்து நம்ம ஏமாற்றி கொள்ளாதபடி, எப்ப அந்த வார்த்தையை நான் என்னுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றேனோ, அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கின்றனோ, அப்பொழுதுதான் கடவுளினுடைய அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அந்த கடைபிடிக்கிற விஷயத்துல ஒரு 2 வித ஆண்டவர் சொன்ன 2 விஷயத்தை நம்ம எடுத்துக்குவோம். நம்ம வாழ்க்கையில அதை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்பதற்காக ஒரு 2 விஷயங்களை எடுத்துக்குவோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆமென். வார்த்தை என்ன சொல்லுகிறது? இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. இந்த வார்த்தையை, கடவுளுடைய இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன செய்யணும்? அங்க வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது? உன் மீது நீ அன்பு கூறுவது போல. அப்ப முதல்ல நான் என்னை அன்பு செய்ய வேண்டும். நான் என்னை அன்பு செய்யல அப்படின்னா கண்டிப்பாக என்னை அன்பு செய்வது போல இன்னொருத்தர் அன்பு செய்ய முடியாது. அப்ப நான் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன? என்னை அன்பு செய்ய வேண்டும். எத்தனை பேர் இங்க நம்மளை அன்பு செய்யறோம்?
கண்ணாடிக்கு முன்னாடி என்னைக்காவது பார்த்து நம்ம ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கிறோமா? நம்மளை நாம விரும்புகிறோமா? கடவுள் நம்மை படைத்த மாதிரியே நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? நான் எப்படி இருக்கிறேன், நான் அழகா இருக்கிறேன், நான் கரெக்டான, ஆண்டவர் என்ன சரியான இடத்துல சரியான விதத்துல படைச்சிருக்கிறாருன்னு சொல்லி என்னைக்காவது எத்தனையோ நன்றி சொல்றோம். ஆனா ஆண்டவர் என்னை இப்படி ஒரு உருவத்துல கொடுத்து என்னை படைச்சு என்னை இத்தனை வருடங்களாக பாதுகாத்ததற்கு நான் நன்றி சொல்லியிருக்கிறேன்னா? இந்த உருவத்தை கொடுத்ததற்காக. மாறாக எத்தனை கரெக்ஷனை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் உயரமா படைச்சிருக்கலாம், இன்னும் என்ன கொஞ்சம் ஷார்ட்டா படைச்சிருக்கலாம், நான் ரொம்ப உயரமா இருக்கிறேன், நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன், என் பல்லு முன்னாடி எதிர்த்துட்டு நிக்குது, எனக்கு தலைமுடியெல்லாம் சீக்கிரம் கொட்டி போச்சு. ஒவ்வொரு விஷயத்துல எவ்வளவோ கரெக்ஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? கருப்பா இருக்கிறேன், தாழ்வு, இது எல்லாமே ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருந்து கொண்டு எத்தனையோ கரெக்ஷனை நம்ம ஆண்டவருக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய படைப்பை குறித்து திருப்பாடல்கள்ல தாவீது சொல்றார், எப்படி நாம படைக்கப்பட்டிருக்கிறோம், வியத்தகு முறையில் பிரமிக்கத்தக்க வகையில் அதிசயமாய் நம்முடைய படைப்பு இருக்கிறது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய படைப்பு எப்படி? வியத்தகு முறையில் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க வகையில் படைக்கப்பட்ட படைப்பு தான் நீங்களும் நானும். இந்த உலகத்துல 8.2 பில்லியன், ஏறக்குறைய 820 கோடி பேர் மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறோம். ஆனா உங்களைப் போலவும் என்னை போலவும் இன்னொரு நபர் இல்லை. இந்த டோமினிக்கை போல இன்னொருத்தர் இல்லை. முன்னாடியெல்லாம் நாங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு நாங்கள் டிராவல் பண்ணணும், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா, ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் அவங்க எமிக்ரேஷனில் மட்டும் நம்ம பாஸ்போர்ட்டை எடுத்து அவங்க வெரிஃபை பண்ணி இந்த சரியான நபர் தான் வந்திருக்கிறாரா, இந்த பாஸ்போர்ட்டில் உள்ளவர் தான் வந்திருக்கிறாராங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்குவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. நேராக போய் ஸ்கேனுக்கு முன்னாடி நிற்கிறோம், நம்முடைய கண் அங்கே ஸ்கேன் பண்ணப்படுது, நம்முடைய கருவிழி அவங்க ஸ்கேன் பண்றாங்க, நம்முடைய ஃபுல் டேட்டா அவங்களுக்கு டேட்டா பேஸ்ல கிடைக்குது. நம்ம எந்த விதமான தடையும் இன்றி நம்ம நேரா ஃபிளைட்டுக்கு போயிடுறோம். 2 மணி நேரத்துடைய நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய அந்த ஸ்கேன் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய கருவிழியை போல இன்னொரு நபர் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய படைப்பு, இதுதான் கடவுளுடைய படைப்பு. நீங்க ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளிலேயே அவங்களுடைய பிளட் குரூப் வேற, அவங்களுடைய கருவிழி வேற, அவங்களுடைய கைரேகை வேற, அவங்களுடைய உடல் அமைப்பு வேற, செல்லு வேற, ஜீன் வேற. கடவுள் அப்படிப்பட்ட படைப்பை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம்மளாம் 1000-ல் ஒருவன் இல்லை, லட்சத்தில் ஒருவன் இல்லை. நம்ம யாரு? 820 கோடிகளில் ஒருவர். என்ன போல ஒருத்தன் இல்லை. அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட அந்த உருவத்தை என்ன சொல்லணும்? கடவுள் நமக்கு கொடுத்ததை அதை நினைச்சு நம்ம நன்றி சொல்லணும். திருப்பாடல்கள் அநேக இடங்கள்ல தாவீது அதை நினைச்சு உருகி பல இடங்கள்ல சொல்றார். தாயின் கருவில் எனக்கு உருவெடுத்தவர் என் கடவுள், என் எலும்புகளை உருவாக்கியவர் என் கடவுள், எலும்புகள் வளர்வதை பார்த்தவர் என் கடவுள், என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் என் கடவுள்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வியந்து பார்க்கிறார். எசையாலையும் நம்ம பார்க்கிறோம். எசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என்னுடைய கண்களுக்கு நீர் விலையேற பெற்றவன் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய பார்வையில நம்ம இருக்கிறோம். அவருடைய உள்ளங்கையில் நம்மை பொறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை அதிசயமாய் இத்தனை அற்புதமாய் படைக்கப்பட்ட நம்முடைய உடலை நாம் ஆண்டவர் கொடுத்தபடி நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? நமக்குள்ள எத்தனை மனத்தாழ்மைகள், மனத்தாழ்வு மனப்பான்மையோட எத்தனை தடவை நாம வெறுப்பை உமிழ்ந்திருக்கிறோம். நம்ம பிறக்கின்ற பொழுதே ஒரு சில பேர் கருப்பா பிறந்த உடனே அந்த கோபம் யார் மேல வருது? ஒண்ணு தந்தை மேலேயோ இல்ல தாயார் மேலேயோ இருக்கும். ஏன்னா அந்த 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் கருப்பா இருந்திருப்பாங்க. நாம் அழியக்கூடிய வித்தினால் பிறந்தவர்கள் அல்ல, மாறாக அழியாத உயிருள்ள அவருடைய வார்த்தையினால் புது பிறப்பாய் மாற்றமடைந்தவர்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய மைண்ட் ரெனிவல் ஆகணும். நாம் மனிதர்களுக்காக பிறந்தவர்கள் அல்ல. நம்மளுடைய மைண்ட் அப்படி நம்ம ரெனிவல் ஆனாதான் நம்ம முதல்ல அந்த பிரச்சனையில் இருந்து நாம வெளிவர முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல நமக்கு இந்த தவறுகள் உணர்த்தப்பட்டால், நாம் பிறந்ததை குறித்து, நாம் இருக்கக்கூடிய உடல் அமைப்பை குறித்து, நான் ரொம்ப குண்டா இருக்கிறேனே, ரொம்ப ஒல்லியா இருக்கிறேனே, கருப்பா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்முடைய உடல் உறுப்புகளை, நம்முடைய உடல் அமைப்புகளை குறித்து நாம வருத்தப்பட்டிருந்தோமே ஆனால் இந்த நேரத்துல கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். கடவுள் நமக்கு உணர்த்துகிறார். அண்மையில நடந்த கேட்ட ஒரு சாட்சியை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மிக பிரபலமான ஒரு நபர், சென்னையில வசிக்கக்கூடிய ஒரு நபர், உலகமெங்கும் தெரிந்த ஒரு நபர், புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். சடான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு உடல்ல ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை வந்துடுது. அந்த வியாதிக்கு அப்புறமா அவர் பழைய நிலைமையில இருக்க முடியாது. டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்க, இன்னும் நீ கொஞ்ச நாள் இருக்க போற,
அந்த வியாதிக்கு அப்புறமா உனக்கு தலையில இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொட்டு போயிடும், ரொம்ப ஒல்லியாயிடுவ, உடம்பெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட பிறகு அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். இத்தனை நாளா நான் புகழுடைய உச்சியில இருந்துட்டேன், என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்த விதம் வேற, வசதியோட இருந்துட்டேன், பேரோட இருந்துட்டேன், புகழோட இருந்துட்டேன், என்னை தெரியாத நபர்கள் கிடையாது, அறியாத நபர்கள் கிடையாது, இனி அப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டு என்ன செய்யறாரு, இவரு தற்கொலை எண்ணத்துக்கு போறார். முதல்ல தூக்கு போட்டு தொங்கி செத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு அது இன்வெஸ்டிகேஷன் போச்சு அப்படின்னா பிரச்சனை வரும், தெரிந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரையை போட்டு சாகலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவருக்குள்ள வருது. இது ரெண்டையும் விட்டுட்டு அவர் இன்னொரு முறையை தேர்ந்தெடுக்கிறார். என்ன அப்படின்னா, கார் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு, சென்னையை ஃபுல்லா ரவுண்ட் அடிக்கிறாரு. மிக உயரமான ஒரு இடத்துல ஒரு பிரிட்ஜில் கார்ல போய் இடிச்சு கீழே விழுந்து நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிடலாம், நாமளும் இறந்து போயிடுவோம், யாருக்கும் பிரச்சனை இல்லை. தன்னுடைய உடலை குறித்து ஏற்பட்ட வருத்தத்தினால் எடுத்த முடிவு. அடுத்த நாள் டேட்டு ஃபிக்ஸ் பண்றாரு, இடமும் ஃபிக்ஸ் பண்றாரு, லொகேஷன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. காலையில வண்டி எடுத்துட்டு நேரா தற்கொலை பண்றதுக்காக போயிட்டு இருக்கிறார். அந்த பிரிட்ஜ் அவர் ஸ்பாட் லொகேட் பண்ண அந்த இடமும் வந்துருச்சு. நேரா போய் அந்த பாலத்தை இடிச்சு கீழே விழப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இவர் போய்கிட்டு இருக்கிற வண்டிக்கு லெப்ட்ல ஒரு ஆட்டோ வேகமா போய் அந்த இவர் சொன்ன இடத்துல போய் நிக்குது. இவர் ஒரு நிமிஷம் சுதாரிச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம, ஏன்னா இவர் போன வேகத்துக்கு அந்த ஆட்டோ வேகமா போய் அந்த இடத்துல எந்த இடத்தை இவர் ஸ்பாட்டை குறிச்சு வச்சிருந்தாரோ அந்த இடத்துக்கு இந்த ஆட்டோ போய் நிக்குது. இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம போயிட்டு அந்த ஆட்டோ பின்னாடியே போய் வண்டியை நிப்பாட்டுறாரு, ஸ்லோ பண்ணிட்டு. அதுக்கு மேல போக முடியாதபடி நிறுத்தப்பட்டதால் அங்கே போய் நிப்பாட்டுறாரு. அப்ப அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி ஒரு வார்த்தையை பார்க்கிறார், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இறை வார்த்தை வாசகம் அவருடைய முடிவை மாற்றுகிறது. அந்த இடத்துல அந்த வண்டியிலே உட்கார்ந்துட்டு ஓன அழுகிறார், முடிக்கிறார். அந்த இதுலேருந்தே அவர் மனசு அப்பவே மாறி போகுது. மாறிட்டு வண்டியை திரும்ப ரிட்டர்ன் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவர் நல்லா இருக்கிறாரு. கடவுளுடைய வார்த்தையை எடுத்து உலகம் எங்கும் சென்று பரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மைண்ட சாத்தான் எப்படி அழகா போட்டு டெவில் எப்படி ட்ரிப் பண்ணி வச்சிருந்தான். முடிஞ்சிருச்சு, உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். உன்னுடைய உடல் இனிமே அழிய போகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விட்டது என்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக அந்த நபரை தூக்கி எடுத்து இன்றைய தினத்திலும் உயிரோடு அதே எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி அவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தப்படுவது என்ன அப்படின்னா, நம்முடைய உடலை குறித்து, உடல் அமைப்புகளை குறித்து நம்ம ஒருவேளை நம்முடைய பெற்றோர்களை காயப்படுத்தி இருந்தாலோ இல்ல நம்முடைய மூதாதையர்களை தலைமுறையாக ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பரம்பரையா வருதுப்பா அப்படின்னு. பரம்பரை சாபம் நமக்கு கிடையாது. கிறிஸ்துவனுக்கு பரம்பரை சாபங்கள் இல்லை. கலாத்தியர் 3:13-14 இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று மறைநூலில் எழுதியுள்ளவாறு எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சாபத்துக்கு உள்ளாகி சட்டத்தின் சாபத்தில் இருந்து நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ தலைமுறை சாபங்கள் நமக்கு கிடையாது. அந்த மாதிரி பரம்பரை நோய்கள் இருக்குது, தோல் வியாதி இருக்கு, தோல் பிரச்சனை. நிறைய பேருக்கு இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால தம்முடைய மூதாதையர்களை இன்னும் குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அநேகம் பேரை நானே பார்த்திருக்கிறேன். பல பேருக்கு அந்த சொறி சரங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் பரம்பரையா வருது, இதெல்லாம் அவங்களுடைய உடம்புல இருந்து போகவே முடியாது. ஆனா வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நமக்கு தலைமுறை சாபங்கள் இல்லை. ஒருவேளை நம்ம அவங்களை காயப்படுத்தி இருந்தால், கடவுளை காயப்படுத்தி இருந்தால் இந்த நேரத்துல நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நம்மை அன்பு செய்வோம். நம்மை அன்பு செய்வது போலவே அந்த கலாத்தியர் 5 வார்த்தையிலே சொல்லப்பட்டது போல பிறரையும் அன்பு செய்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப முதல்ல நம்ம பார்த்தது, நான் என் மீது அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய வேண்டும். அடுத்து இன்னொரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது இறை வார்த்தை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இதுதான் ஜீசஸ் கொண்டிருந்த அன்பு. நம்மள அன்பு செய்யறவங்க இடத்திலே திரும்ப அன்பு செய்ய சொல்லல அவர். அது இயல்பு, அது நம்ம ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு. மாறாக யார்கிட்ட அன்பு செய்யணும்? நம்மை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்ட வேண்டும், பகைவரிடம் அன்பு கூறுங்கள்.
ஆண்டவர் எல்லாத்தையும் அந்த சிலுவையில இப்ப நம்ம சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்காக இகழப்பட்டார், நமக்காக புறக்கணிக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார். எல்லா வலி வேதனைகளையும் அவருடைய உடலில் தாங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அத்தனை துன்பத்தையும் துயரத்தையும் அவருக்கு கொடுத்த பொழுது அடிப்பதற்கு இழுத்து செல்லப்படுகின்ற ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் வாய் திறவாதிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அத்தனை துன்பங்களையும் சிலுவைகளில் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பரிந்து பேசியது போல, மன்றாடியது போல, மன்னித்தது போல நாமும் நமக்கு எதிரான பகைவரிடம், யாரெல்லாம் நம்மளை காயப்படுத்தி இருக்காங்களோ, யாரெல்லாம் நம்மளை குறை சொல்லி இருக்கிறார்களோ, குற்றம் சொல்லி இருக்கிறார்களோ, அவர்களை நாம் மன்னித்து, கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மன்னித்து அன்பு செய்ய வேண்டும். அப்படி அன்பு செய்கின்ற பொழுதுதான் நாம அவருடைய வார்த்தையை கடைபிடிப்பவர்களாகவும், உண்மையிலேயே ரோமையர் 5:5 இறை வார்த்தையில் கிறிஸ்துவினுடைய அன்பை பெற்றவர்களாகவும் நாம் மாறுகின்றோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புனித மரிய கொரட்டி அப்படியே ஒரு புனிதையே உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இள வயதில், அவங்களுடைய வயதுல ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த சகோதரி ஆட்படுத்தப்படுறாங்க. அலெக்சாண்ட்ராங்கிற ஒரு சிறுவன் தான் அந்த கொலை, அந்த இதுக்கு காரணமாக இருக்கிறான், அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு. அதற்கு அந்த மரிய கொரட்டி அவங்க இணங்கவில்லை. பாலியல் துன்புறுத்தலுக்கு இணங்காததுனால அவங்க என்ன பண்றான், அந்த கோபத்துல கத்தியை எடுத்து அவங்களுடைய உடலை 14 இடத்துல குத்துறான். புனித மரிய கொரட்டியினுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அந்த வெறிகொண்ட அந்த நபர், அலெக்சாண்ட்ரா என்கிற ஒரு நபர், கத்தியை எடுத்து அந்த சகோதரனுடைய உடலில் 14 இடத்தில் காயப்படுத்துறான். அவங்க குற்றுயிரும் குலையுருமாக இருக்கிறாங்க. சாக போற ஒரு ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அவனும் நான் செல்லவிருக்கின்ற விண்ணகத்திற்கு வர வேண்டும். 2 விஷயத்த பேசுறாங்க. அவங்க இறக்க போகின்ற நேரத்துல, இன்னைக்கு சகோதரி பிரசன்ன சொன்னாங்க, கடவுள் கடைசியாக பேசிய, சிலுவையில் பேசிய அந்த 7 வார்த்தைகள், இறுதியாக பேசிய 7 வார்த்தைகள். அதே மாதிரி நம்முடைய புனிதர்களும் அநேக வார்த்தைகளை, கடைசி வார்த்தைகள், த லாஸ்ட் சென்டென்ஸ், லாஸ்ட் வேர்டுங்கிற மாதிரி நமக்கு நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க. இந்த புனிதை பேசிய கடைசி 2 வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த சகோதரனை நான் முழு மனதோடு மன்னிக்கிறேன். அவங்க இறப்பதற்கு முன்பாக பேசிய வார்த்தை. 2வது வார்த்தை என்ன அப்படின்னா, அவனும் நான் செல்லவிருக்கின்ற விண்ணகத்திற்கு வர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இததான் மத்தேயு 5வது அதிகாரம் 44 ஆண்டவர் சொல்றார், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இந்த சகோதரனுடைய வேண்டுதல் அதோட நிறைவடையல. அவங்க இறந்து போயிடுறாங்க. இவனுக்கு தண்டனை 30 வருடம் தண்டனை, சிறை தண்டனை கிடைக்குது. அலெக்சாண்ட்ரா இந்த நபருக்கு, அவரை குத்தி கொலை செய்த அந்த நபருக்கு 30 வருட சிறை தண்டனை. இப்ப இவர் சிறையில இருக்கிறாங்க. இவங்க விண்ணகத்துக்கு போயிட்டாங்க. இவங்க சிறையில இருக்கிற நேரத்துல ஒரு காட்சியை காண்கிறான். என்ன அந்த காட்சி அப்படின்னா, இவங்க விண்ணகத்தில் இருந்து மலர் தூவி சிறையில் இருக்கக்கூடிய அந்த அலெக்சாண்ட்ரா என்ற சகோதரனை விண்ணகத்திற்கு அழைப்பது போல் அவன் ஒரு காட்சியை காண்கிறான். அவன் சிறையிலேயே மனம் நொந்து, மனம் திரும்பி, கண்ணீர் விட்டு கதறி அழுது அந்த இடத்துல மன்னிப்பை கேட்கிறான். 30 வருஷம் சிறை தண்டனை முடித்த பிறகு நேரா மரிய கொரட்டியினுடைய வீட்டுக்கு போனான். அவருடைய தாயாரை பார்த்து அவங்க காலில் விழுந்து அவன் மன்னிப்பை கேட்கிறான். மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த நபர் செய்த வேலை என்ன அப்படின்னா, உடனே போய் ஒரு கப்புச்சின் சபையில சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை அந்த நாள் முதல் அவர் இறக்கின்ற வரையில் அந்த பகுதிகளுக்கு அவர் நற்செய்தியை அறிவிப்பவனாக மாறுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் கடவுளுடைய அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த அன்பையும் அமைதியும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை தான் இந்த தவ காலத்துல நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு சிலுவை பாதையிலும், சிலுவை பாடுகளிலும் அதிகமாக நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருப்பது கடவுளுடைய அன்பை. இந்த அன்பு நம்முடைய உள்ளத்துக்குள்ள நமக்கு வெளிப்பட வேண்டும் என்றால், நான் மரிய கொரட்டியை போல மாற வேண்டும். நம்முடைய பகைவரிடம், நம்ம யாரெல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் காயப்படுத்தி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் துன்பப்படுத்தி இருக்கிறாங்களோ, அந்த ஸ்டேஜை தாண்டாம இங்க யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக நம்மை காயப்படுத்திய, நம்மை வருத்தப்படுத்திய, நம்மை துக்கப்படுத்திய, நம்மை இகழ்ந்து பேசிய, அவமானப்படுத்திய ஒரு நபர்கள் நம்முடைய வாழ்வில இருப்பாங்க.
அவர்களை முழு மனதோடு இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல, இந்த சகோதரி மன்னித்தது போல நாமும் மன்னித்து அவர்களை அன்பு செய்ய வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோம். அந்த நேரத்தில் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆழங்காண முடியாத அன்பை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த தவ காலத்திலே உம்முடைய பாடுகளை தியானித்து உம்முடைய அன்பை அறிந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அப்பா உம்முடைய அன்பின் ஆழத்தையும் உம்முடைய அமைதியையும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக, அந்த வார்த்தையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் வழியாக நாங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே பெற்றிருக்கிறோம். அது வெறும் வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் கேட்பவர்களாக மட்டும் இருந்து எங்களை நாங்கள் ஏமாற்றி கொள்ளாதபடி உம்முடைய வார்த்தையை கடைபிடிப்பவர்களாக மாறக்கூடிய இருதயத்தை இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்ததற்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த கல்வாரி சிலுவையிலே நீ 3 ஆண்டுகளுக்கு முன்பாக தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும், தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அப்பா உம்முடைய உள்ளத்தில் இருந்து உரைத்த அந்த இறை வார்த்தைகள் இதோ எங்களுடைய வாழ்விலும் எங்களுக்கு எதிராக செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் முழு மனதோடு நீர் மன்னித்தது போல எங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட எல்லா குற்றங்களையும் நாங்களும் உம்மை போல மன்னித்து உம்மை போல அன்பு செய்யக்கூடிய இருதயத்தை அப்பா நீர் எங்களுக்கு இந்த நாளில் தந்திருக்கிறீர். கல்லாலான எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் எடுத்து மாற்றப்பட்டு உம்முடைய சதையாலான இருதயத்தை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரோமையர் 5:5 இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டது போல தூய ஆவியானவர் வழியாக எங்களுடைய உள்ளங்களிலே பொழியப்பட்ட உம்முடைய அன்பு எங்களுடைய பிறர் அன்பில், குறிப்பாக எங்களை துன்புறுத்திய காயப்படுத்திய நபர்களுக்கு அப்பா நாங்கள் இறைவேண்டல் செய்யவும் அவர்களை அன்பு செய்யவும் நீர் கொடுத்த இந்த உந்துதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை உள்ளார்ந்த மனதோடு நாங்கள் மன்னிக்கிறோம். அப்பா இதோ இந்த கிருபையை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.